சார் இதுவரைக்கும் பார்த்த தேர்தல்கள் முடிவுகள் அதெல்லாம் தாண்டி 2026 நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலை பொறுத்தவரை பல ஊடகங்களில் இருமுனை போட்டி மும்முனை போட்டி என்றெல்லாம் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரை இது 6 முனை போட்டி. ஒரு கட்சிக்கு எதிராக அல்லது ஒரு கூட்டணிக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு எதிராக 5 கட்சிகள் கச்சை கட்டி நின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ முதல்ல நீங்கள் பார்க்கும்போது திரு கிருஷ்ணசாமி அவர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு கூட்டணி இருப்பார், அதிமுக கூட்டணி இருப்பார். அவர் இந்த முறை தனியாக வெளியே வந்துட்டார். அப்போ அந்த பாதிப்பு யாருக்குன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் அவர் இருந்து இப்போ வெளியில் வந்தனால அந்த வாக்குகளை அவர் எடுக்கிறார். இல்லாத அவருக்கு கொடுத்த வாக்குகளை அவர் திருப்பி பெறுறார். ரெண்டாவது திருமதி சசிகலா அவர்கள், அதே மாதிரி ராமதாஸ் அவர்கள். உங்களுக்கு தெரியும், பாமக தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பிரிந்ததன் காரணமாக அவருடைய வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழப்பாக இருக்கிறது என்றார். திருமதி சசிகலா அவர்கள் அவர்களுக்கான வாக்குகள் அமமுகவுக்கு சென்றது கடந்த தேர்தலில். அந்த வாக்குகள் இப்பொழுது அதிமுக அமமுக கூட்டணியில் இருக்குது, வெளியில் போகுது. சரி, அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தனிப்பட்டு இருந்தவங்க. இன்றைக்கு அவர்களுடைய வாக்குகளை இன்றைக்கு டிவிக்கே எடுப்பதாக ஊடகங்களும் மற்றவர்களும் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், மாற்று என்று வரும்பொழுது இன்றைக்கு 2 கட்சிகள் தான் அந்த மாற்றில் நிற்குது. யார்? டிவிகேயும் நாம் தமிழரும். அப்போ ஏற்கனவே அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு உள்ள வாக்குகள் போக இப்பொழுது டிவிகேக்கு அந்த வாக்கள் நாம் தமிழர் போகுது. இப்போ நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டோம். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிமுகவுடைய கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் பிரிந்து போகின்றன. இந்த நேரத்தில் திமுகவுடைய கூட்டணிகள் எளிதாக அவர்கள் ஏற்கனவே இருந்த கூட்டணி போக கூடுதலாக அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே இல்லாத 2.5 விழுக்காடு வாங்கிய திரு கமலஹாசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவில் இருந்த பலர் வெளியே இருக்கிறார்கள். திரு செங்கோட்டையன் போன்றவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி நம்முடைய தாவேகாவுக்கு சென்றிருக்கிறார்கள். இப்படி கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது திமுக கூட்டணிக்கு ஏற்கனவே இருந்த 47 விழுக்காடு ப்ளஸ் 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 என்று தான் போகுது ஒரு பக்கம். அதில் உங்களுக்கு ஏற்கனவே 52 விழுக்காட்டிலேருந்து 47க்கு வந்ததுக்கு காரணம், அதாவது சொத்து வரி உயர்வு, மின் கட்டணமெல்லாம் வந்த பிறகு நடந்த தேர்தலில் தான் அவங்க 47 வந்தாங்க. இது ஒரு பக்கம் போக திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு கொஞ்சம் வாக்குகள் போகிறதாக வைத்துக்கொள்வோம். அல்லது ஒரு போகுதா போகலையா வைத்துக்கொள்வோம்னு சொல்கிறேன். போகுதா போல தேர்தல் அன்னைக்கு ஓட்டு எண்ணும் போது நீங்கள் நாளும் பேசும்போது நிச்சயமா தெரியும். 47 பிளஸ் உங்க நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் இவங்கள்ட்ட வீட்டில எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த சொல்லலாம்ல. அதைத்தான் நான் சொல்றேன். 47 பிளஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டேன். ஒரு 50ல் ஒரு 5 போறதாக வைத்துக்கொள்வோம். சரி, ஓகே. 45 நிச்சயமா இருக்குது. எல்லா அதாவது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே 40லிருந்து 45 திமுகவுக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க. இப்போ அப்படியே வருவோம். இப்போ நீங்க அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த 18 + 20 38ல் பல கட்சிகள் சென்ற பிறகு அவர்களுக்கு இருக்கக்கூடியது 33 34. ஆனால் கருத்து கணிப்புகள் பொதுவாக சொல்வது அந்த 33 34ல் ஏறத்தாழ 10 விழுக்காடு அல்லது 7 விழுக்காடு 8 விழுக்காடு நம்முடைய தாவேகாவுக்கு போகுது. நான் 5 விழுக்காடு திமுக கூட்டணியிலிருந்து போறதாக வைத்துக்கொள்வோம்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 7-8 விழுக்காடு போனாலும் கூட அவர்களுடைய நிலைமை 27லிருந்து 28. அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, திமுக கூட்டணியில் 5%, அதிமுக கூட்டணியிலிருந்து 7% போறதா வைத்துக்கொள்வோம். அப்ப அவர்களுக்கு இருந்த 33ங்கிறது இன்னும் குறைஞ்சி ஒரு 27ல் நிக்குது. அப்ப தாவேகாவுக்கு எவ்வளவு வருது? ஏறத்தாழ தாவேகாவுக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து போகக்கூடிய ஒரு 4 அல்லது இங்கேருந்து போகக்கூடிய ஒரு 7, அங்கேருந்து போகக்கூடிய ஒரு 5 எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வருது? 12 + 4 16 வருது. அவர்களுக்குன்னு உள்ள வாக்கு சேர்த்தா குறைஞ்சபட்சம் 20லிருந்து 22 என்று கணிப்புகள் வந்திருக்கு. இது பெரும்பாலான கருத்து கணிப்புகள். நீங்க ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கா இதுல சார்? நான் என்ன கேட்குறீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அக்செப்ட் பண்ணுறதா இருக்காருன்னு பார்க்குற மக்களுக்கு தெரிய போகுது. தேர்தல் வாக்கு எண்ணும் போது தெரியுது. சரி, இதில் திமுகவுக்கு என்ன சாதகம்? இன்றைக்கு
இந்த வாக்குகள் பிரிகிற போது ரெண்டாக பிரியும் போது, மூணாக பிரியும் போது, ரெண்டாக பிரியும் போது 2% 3% வெற்றி வாய்ப்பு இருக்கும்பொழுது தான் சிரமங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது கட்சியுடைய வாக்குகளும் மூணாவது கட்சிக்கு போகிற ஒரு சூழல் வரும்போது திமுகவுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு, அதிகமான வித்தியாசத்தில் வெல்லக்கூடிய வாய்ப்பு, அதிகமான தொகுதிகளில் 170லிருந்து 190 வரையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பர்சன்டேஜுக்கு. நான் சொல்கிறது 45 சொல்ல, நீங்கள் 42 வச்சாலும் சரி, 43 வச்சாலும் சரி, எப்படி நீங்கள் பார்த்தாலும் ரெண்டாவது கட்சியும் மூணாவது கட்சியும், அது ரெண்டாவது மூணாவது நகரப்பகுதிகளில் வந்து தாவேகாவுக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க, கிராம பகுதிகளில் வந்து அதிமுக ரெண்டாவது இடம் பிடிக்கிறதா சொல்கிறாங்க. இது எது எப்படியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக நல்லா ஒர்க் பண்ணாங்களா? நிச்சயமாக 100க்கு 100 ஒர்க் பண்ணாங்க. நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கேன். நான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிக்கு சென்று வந்தவன், இங்கிருந்து நாள்தோறும் கேட்டுக்கொண்டிருப்பவன். இன்றைக்கு வரை நான் ஒவ்வொரு தொகுதியாக வந்து, ஒரு வால்பாறையாக இருக்கலாம், ஒரு முதுகலத்தூராக இருக்கலாம், நான் என்ன அங்கே நிலைமைன்னு கேட்டேன். அங்கே தான் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு வெயிட்டான கேண்டிடேட்டை முதுகலத்தூர் போட்டதுனால, அது மாதிரி ஒரு 20 தொகுதியில் திருமதி சசிகலா அவர்களால் மட்டும் அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு. தென் மாவட்டங்களில் ஏற்கனவே அதிமுக கிடைத்த அந்த இடங்கள் கிடைக்காது. அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னால் திருமதி சசிகலா. இதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். எல்லாரோடையும் விசாரிச்சதுனால. கொங்கு பெல்ட்ல எப்படி சார்? கொங்கு பெல்ட்ல வந்து ஏற்கனவே அதிமுக அதிகமான இடங்களை பெற்றது. அதில் ஏறத்தாழ 25லிருந்து 30 விழுக்காடு இடங்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி பெறுது. அதாவது உதாரணமாக இப்படி வச்சுக்குவோம், கோயம்புத்தூரில் 10 இடங்கள், அந்த 10 இடங்களில் ஏறத்தாழ 4 இடங்கள் திமுக நிச்சயமாக விழுகிறது. அதே மாதிரி சேலம், தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் இன்றைக்கு அவர்கள் எளிதாக அதிமுக பெற்ற வாக்களை பெறுகிறார்கள். அதனால தான் அவங்க 75 இடம் எடுத்தவங்க 30லிருந்து 40க்குள் சுருங்கிக் கொள்கிறார்கள் என்பதுதான் நான் கணித்த கணிப்பு. இதை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது மூணாவது ஒரு பிளேயர் வந்ததுனால, டிவிக்கே வந்தனால திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு மட்டுமல்ல, சதவீதம் மட்டுமல்ல, எண்ணிக்கையும் கடந்த தேர்தலை விட கூடுகிறது. அப்ப இந்த பாதிப்பு யாருன்னு பார்க்க போறோம். ஆனால் தேர்தல் நேர ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது இதுவரைக்கும் 3 தேர்தல்களை சந்தித்த பிடிஆர் மக்கள்கிட்ட வந்து கண்கலங்குறாரு, டிஆர்பி ராஜா கண்கலங்குறாரு, செந்தில் பாலாஜி என்னால் ஓட்டு போட கூட போக முடியல, இங்கே அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இதெல்லாம் பார்க்குற போது அவ்வளோ ஈஸி வேலை திமுக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணி இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தேர்தலில் எல்லாருமே கண்கலங்குவாங்க. ஏன்னா என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு அவங்களுக்கு முழுமையாக புரியாது. யாருக்கு தெரியும்? ஓட்டு போடுற மக்களுக்கு, கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க அந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தலைன்னா, எந்த ஆயுதம் எனக்காக நீங்கள் செய்யுங்க, என் தந்தைக்காக செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லா தொகுதிகள்லையும் நான் வாக்குகளை என்னுடைய கணக்கு போட்டு பார்த்தேன். 18லிருந்து 25 வரையும் உள்ள வாக்கு சதவீதம் 15%. இதில் 50% தாவேகாவுக்கு வர்றதாக வைத்துக்கொள்வோம். அடுத்து 25லிருந்து ஏறத்தாழ 40 வரையும் முதல் 30%. நீங்கள் எல்லா தொகுதியும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 31 இருக்கும், இல்லை 29 இருக்கும். இதுதான் உண்மை. அப்போ அந்த 30 நீங்கள் எடுத்துக்கிட்டால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு 5 விழுக்காடு கிடைச்சாலும், நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன கணக்கு 7 + 5 12 இதுதான் வரும். ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிவிக்காங்கிறது ஒரு தலைவர், அவர் வந்து ஒரு நடிகர். அவருக்கு இணையான நடிகர் எத்தனை நடிகர் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 10 நடிகர்களில் 5 பேர் ஸ்டார், எலைட் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, அல்டிமேட் ஸ்டாரு, அப்புறம் சுப்ரீம் ஸ்டார்னு பல இருக்காங்க. நீங்கள் இந்த 5 பேரில் நீங்கள் ஏற்கனவே அஜித் உடைய நம்ம ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக இருக்காங்க. ரஜினிகாந்த் வேறு வழி இல்லாமல் இந்த விஜய் கட்சிக்காரர்களாலேயே அவருடைய ரசிகர்கள் எதிராக இருக்காங்க. இப்படி பரவலாக எல்லாரும் எதிராக இருக்கக்கூடிய சூழலில் ரசிகர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 25லிருந்து 30 விழுக்காடு வரும். நான் ஒத்துக்கிறேன். எல்லாரும் வருத்தப்படுவாங்க, கண் கலங்குவாங்க. ஆனால் கடந்த 3 தேர்தல்களாக பிடிஆர் கண் கலங்கல. இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் செந்தில் பாலாஜி வாக்களிக்காமல் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப விவரமானவர். செந்தில் பாலாஜிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. அவர் கோயம்புத்தூரில் முழுமையாக இருந்து பார்க்க வேண்டிய வேலை. அவர் தொகுதி கரூர். அது மட்டும் இல்லை, நம்ம பேச வரக்கூடிய திலகபாமா ஏன் போக முடியல?
நம்மளோட உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க நின்ற தொகுதி வேற, அவங்க சொந்த தொகுதி வேற, போக முடியாத சூழல். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் போகலைன்னா அது திமுகவுக்கு நல்லது. போயிருந்தா தான் அந்த சில மணி நேரங்களில் வேலுமணிகளோ தங்கமணிகளோ ரெங்கமணிகளோ அவருக்கு எதிர்ப்பான நிலையை உருவாக்க முடியும். ஆக ஒரு வாக்கை திரு செந்தில் பாலாஜி இழந்தாலும் கூட பல்லாயிரம் வாக்குகளை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, ஒருத்தர் வாக்கு போட முடியாத ஒரு சூழல் எப்போ ஏற்படும், அந்த இடத்துல அவர் அவசியம் இருந்தாகணும். கோயம்புத்தூரில் அவர் இருந்தாகணும். ஏன்னா முழு பொறுப்பும் அவருக்கு. அப்போ தான் 10 தொகுதியில் பாதி தொகுதியாவது அவர் பெற முடியும் என்ற ஒரு அடிப்படையில் தான். அப்போ அதுக்காக தான் அவர் போகலை. பிடிஆர் கண்கலங்கினதும் அதுக்காகத்தான். டிஆர்பி கண்கலங்க திரும்பவும் சொல்கிறேன், டிஆர்பி ராஜா தன்னுடைய சொந்த மண்ணுல கண்கலங்குறாங்க சார். 3 தேர்தலை பார்த்தவங்க. கல்ல தூசி விழுந்திருக்கும், ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால கூட கண்கலங்கலாம். நீங்க நினைக்கிற கண்கலங்க வந்து தோல்வியை பத்தி பயம் இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கடந்த முறை டிஆர்பி ராஜாவுக்கு மன்னார்குடி அந்த புதக்குடி அந்த பகுதியில் அவருடைய தொகுதி முழுக்கும் ஏறத்தாழ 2 நாள் இருந்தேன். அந்த எழுச்சியை பார்த்தேன் போன தேர்தலில். இந்த தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த தேர்தலில் வேறு பகுதிகளுக்கு நான் போக வேண்டியிருந்தாலும் நான் போகலன்னு சொல்ல வர்றேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊர்களில் எனக்கு தமிழ்நாட்டில் 3800 ஊர்களில் ஒரு அமைப்பு இருக்குது. வட்டி இல்லா கடன், ஏழைகளுக்கு பென்ஷன் கொடுக்கறது, கல்வி உதவி கொடுக்குற அமைப்பு இருக்குது. இந்த 3800 ஊர்களுடைய அமைப்புகள்ல இருந்து நான் அங்கே மாவட்ட அமைப்புகளுமாக கேட்கும் பொழுது ஒவ்வொரு ஜமாத்துகளும் சொன்ன வார்த்தை, நான் கேட்டது எது கேட்டேன்னா, முஸ்லிம்கள் வாக்குல ஒரு 5 விழுக்காடு 10 விழுக்காடு 100ல் 10 விழுக்காடு தாவேக்காவுக்கு போற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. இதை தடுப்பதற்காக வேண்டி ஒரு முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியை நான் கேட்கும் பொழுது அது எந்த வகையில இல்லை, ஒரு குறைந்த அளவு போகலாம் என்று சொன்னார்கள். ஆக முஸ்லீம் வாக்குகளும் அதே மாதிரி கிறிஸ்தவ வாக்குகள் வந்து நாகையில ஜவாஹிருல்லா நிக்கிறார் சார். கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் பிரச்சாரத்துக்கே போகல சார் அந்த ஊருக்குள்ள. நான் என்ன கேட்குறேன், பிரச்சாரத்துக்கு போறது ஷானவாஸ் போகாதனால அங்கே வாக்குகள் மாற்றம் வரப்போறது இல்ல. போகாதது பெரிய விஷயம் இல்ல சார். ஒரு கரண்ட் எம்எல்ஏ தன்னுடைய தொகுதிக்குள்ள பிரச்சாரத்துக்கே போகலைங்கிறது அது இஷ்யூ பேஸ்டா இல்லையா? இப்ப நான் இப்படி சொல்றேன், இதுக்கு ஒரு விளக்கம் நீங்க சொல்லுங்க. நீங்களே ஆலூர் ஷானவாஸ் பிரச்சாரத்துக்கு போகல. நீங்களே இப்படி சொல்றீங்க இல்லையா? நீங்க ஒரு தொகுதியில போட்டிட்டு இருக்கீங்க, நான் 2வது தொகுதியில் நிக்கிறேன். நீங்க வரும்போது மக்கள் என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும், ஒருத்தர் இல்லை என்ன இருந்தாலும் அந்த வருத்தங்கள் கோபதாகங்களை யாருக்கு வரும், கீழே உள்ள தொண்டர்களுக்கு வரும். அது இல்லாமல் இருக்கிறது ஜவாஹிருல்லாவுக்கு நல்லது. அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆலூர் ஷானவாஸ். அப்போ நீங்கள் அங்கே மட்டும்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது இப்போ நான் வந்து மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டேன், ஆனால் மயிலாடுதுறைக்கு என்னால் போக முடியல. ஏன் போனால் என்ன நினைப்பாங்க, இவருக்கு கிடைக்கல, இவர் தட்டி பறிச்சுட்டாரு, இந்த புதுசாக வந்து 1 வருஷத்துக்கு முன்னே கட்சிக்கு வந்தவருக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க, இவ்வளவு ஆண்டு காலமாக அவர் இருக்கக்கூடியவருக்கு மயிலாடுதுறை கொடுக்கல அப்படின்னு காங்கிரசுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் கூட என்ன நினைப்பாங்க, சார் இவர் நல்லது செஞ்சிருந்தாரு, இவர் நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு, இவரால சில வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த தொகுதியில் அவர் பிரச்சாரம் செஞ்சிருக்கணும்ல. இதைத்தான் இப்போ உங்களுக்கு எளிதா சொன்னேன், என்னையே உதாரணமா சொன்னேன். இல்ல தன்னால இல்ல சார், நீங்க கேண்டிடேட்டா எம்எல்ஏ ஆகல சார், அவர் எம்எல்ஏ இருக்காரு. தன்னால அந்த தொகுதியில் 50,000 வாக்குகள் வரும்னா அவருடைய பிரச்சாரம் அங்க முக்கியம் இல்ல. நீங்க அப்படி நினைக்கிறீங்க. அந்த தொகுதியில நான் எம்எல்ஏ போகலைன்னா அந்த 50,000 வாக்குகளை எப்படி வாங்குறது? அந்த தொகுதியில நான் எம்எல்ஏ இல்லாமயே இல்ல, நான் ஆலூர் ஷானவாஸ் கேக்குறேன் சார், அவருக்கு 50,000 வாக்குகள் அங்க கிடைக்குமா? உங்களுக்கு 50,000 வாக்குகள் கிடைக்குமா? அப்ப அவருடைய பிரச்சாரம் சொல்ல முடியும். நான் வந்து நேரடியா அவங்க 2 பேரை பத்தி நான் சொல்ல முடியாது. ஒரு உதாரணம், அந்த தொகுதியில அப்போ ஷானவாஸ் போகாததுனால அங்க 50,000 வாக்குகள் அவருக்கான ஆதரவு வாக்குகள் போயிருக்க தானே செய்யும். உங்க ஆசை அதுவா இருந்தா இல்ல நீங்க சொல்றீங்க அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல, அவருக்கு ஆதரவாளர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த ஆதரவாளர்கள் வருத்தப்படுவாங்க அப்படின்னா அந்த ஆதரவாளர்கிட்ட நான் சந்தோஷமா இருக்கேன்னா அந்த தொகுதிக்குள்ள போயிடணும்ல, அவங்கள்ட்ட வாக்கு கேட்கணும்ல. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வாக்கு கேட்டாரா? ஒரு நான் பேசலாமா, ஒரு தொகுதியில வாக்காளர் தான் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, 1000ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க. ஆதரவாளர் வேறு, வாக்காளர் வேறு. அந்த வாக்காளர்கள் எப்பவுமே அந்த கொள்கைக்காக, கட்சிக்காக திமுக காங்கிரஸ் கூட்டணியில ஜவாஹிருல்லா இருக்கிறதுனால அவருக்கு தான் வாக்களிப்பாங்க, மாற்றி வாக்களிக்க வாய்ப்பில்லை. இதுதான் என்னுடைய உதாரணத்தை சொல்றேன். நான் மயிலாடுதுறை போயிருந்தாலோ ரொம்ப தெளிவா இந்த தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு இன்னைக்கு ஊடகங்கள்ல இன்ஸ்டாகிராமில் அதிகமாக வந்து நண்பர்கள் வந்து தாவேக நண்பர்கள் இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிறுபான்மை வாக்குகளை பொறுத்தவரை நான் தமிழ்நாடு முழுக்க நான் தொடர்புள்ளவன். 3800 ஊர்களில் என்னுடைய அமைப்பு இருக்குது, வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குற அல்லது ஏழைகளுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதன் மூலமாக நான் விசாரித்த வரையும்
ஒரு முஸ்லீம்கள் 100ல் ஒரு 10% தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற வந்த உண்மை எனக்கு தெரியும். அதே மாதிரி சிறுபான்மை கிறிஸ்தவர்களை வந்து நாம் எல்லாம் தவறாக நினைக்கிறாங்க. அதில் ஒரு 20 விழுக்காடு தவிர 80 விழுக்காடு திமுகவுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவர்கள் பூரா வந்து எந்த கட்சி நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், எந்த கட்சி நமக்கு ஆதரவாக இருக்குது, எது நமக்கு உதவி செய்யுங்கிறத பார்க்குறாங்க. இந்த 2 விஷயத்தையும் நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நான் மக்களுக்கு சொல்லி ஆகணும். ஆக இந்த ஒரு தவறு நடந்திருக்கு. 2வது, நான் இளைஞர்களை பொறுத்தவரை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அதாவது 18லேருந்து 25 ஒரு 15%, 25லேருந்து 30 வந்து 30%, அதே மாதிரி 40லேருந்து 60 வயசு வரை உள்ளது ஒரு 30. இந்த 30 இந்த இது பூராமே திமுகவுக்கான வாக்குகள். 60க்கு மேலே 100 வரை உள்ளது 15%. நீங்கள் எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் கூட இந்த 4-5 நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு எதிரான நிலையில் இருப்பதால் அந்த இளைஞர்கள், ஏன்னா இங்கே இளைஞர்கள் பேசப்பட்டது, இளைஞர்களில் ஒரு பகுதி தான், அதாவது ஒரு 30 விழுக்காட்டுக்கு மேல அவர்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இளைஞர்கள் தான் ரசிகர்களாக சிவகார்த்திகேயன் இருக்காங்க, திரு சூர்யாவுக்கு இருக்காங்க. சூர்யா செய்த சேவைகள், கல்வி சேவைகள் உங்களுக்கு தெரியும். எப்படி நீங்க போட்டு பார்த்தாலும் இளைஞர்களோ அல்லது விடலை பிள்ளைகளோ அதிகமாக அங்கே இல்லை. விடலைன்னு சொன்னா 15-18 அவர்களுக்கு வாக்கு இல்லை. அவர்கள் தான் விஜய் கட்சியில் அதிகமாக சுத்தி கொண்டிருந்தார்கள். அதிவீர் ராம் பாண்டியன்.